வெல்கம் டு மெச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரிட்டி உமன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1990களில் ரிலீஸ் ஆன ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ எதனால இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக வந்து சொல்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ரைட், ஒரு பில்லியனர், ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் சொத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், அவனுக்கும் ஒரு ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு ஏழையான ஒரு சாதாரணமான ஒரு விபச்சாரி, ஸோ ஒரு விபச்சாரிக்கும் இடையில உள்ள ஒரு காதல் கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டி உமன் அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் என்னெல்லாம் அழகாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களுக்குள்ள உள்ள அந்த அந்த லவ் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும், அடல்ட் கண்டென்ட்டோட தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுச்சு. ஸோ அது படம் பார்க்குறவங்களுக்கும் நம்மளால் உணர முடிஞ்சுது. என்னதான் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும், ஒரு பொண்ணு வந்து என்னதான் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும், அந்த பொண்ணுக்கும்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீலிங் இருக்குது, எமோஷன் இருக்குது, வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, அவங்களுக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில் வந்து இந்த காதல், காமம் இது ரெண்டுமே தனித்தனியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ காமம் அப்படிங்கிறது, செக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு 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 பர்டிகுலர் டயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் லவ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது வந்து ஒரு பையனும் பொண்ணு வந்து மியூச்சுவலாக ஒருத்தர் நம்பணும், ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு அழகான ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, காதலுக்கும் காமத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், காமம் என்பது இரு விழிகளில் தொடங்கி இரு துளிகளில் முடிவது காமம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே காதல்ங்கிறது இரு இதயங்களில் தொடங்கி இறுதி வரை நீடிப்பது காதல் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா யார் மேலேயும் லவ் வராது. ஸோ பார்த்தோன்னே லவ் வரும்னா எல்லாம் ஏகப்பட்ட பேர் மேலே லவ் வரும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து லவ் வராது. ஸோ பார்த்து பேசி பழகி ஒருத்தர் புரிஞ்சு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து பூக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் அது உண்மையிலே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு பரிதாபம் கடந்த ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்போ வந்து ஆரம்பத்தில் எப்போ வந்து வருதோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அந்த காதலுக்கான ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படத்தோட சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியா வராரு. கலிஃபோர்னியா வரும்போது ஒரு காரில் வரும்போது அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் கேட்கும்போது ஹீரோயின் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து அந்த நைட் நேரத்தில் வந்து அந்த விபச்சாரி அந்த ரோட்டில் நின்றுருப்பாங்களே, சொந்தமாக வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அட்ரஸ் கேட்கும்போது அவங்க ஓகே நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நடக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்டாலிட்டியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அட்ரஸை வந்து கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கப்புறம் நானே அவங்க கூட வந்து அட்ரஸ் காமிக்கணும்னு சொல்லி கூட வந்து அட்ரஸ் காமிச்சு ஒரு ஹோட்டலில் போய் இறங்குறாங்க. ஸோ ஹோட்டல் இறங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ப்ரோக்கப்பான ஒரு ஆள். ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவர் வந்து பிஸ்னஸ் ஆகிறதுனால, கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவப்பட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கிறதுனால அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அந்த பெரிய ஹோட்டல் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அந்த ரூம்லாம் வந்து அவ்வளோ லக்ஸூரியாக இருக்குது. ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹீரோயின் வந்து நம்ம விபச்சாரம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே டக்குன்னு காண்டம்ஸ் எடுத்து ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நாள் பார்ப்போம், பேசுவோம், பொறுமையாக பண்ணுவோம் அப்படி மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே நான் ஏதாவது படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு காமெடி படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் விபச்சாரியாக இருந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட பிஹேவியரு இதெல்லாம் வந்து ஹீரோவுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அவங்களோட குழந்தைத்தனமான இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் காலைல எழுந்துச்சி ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பாத்டப்பில் உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு பயங்கர ஒரு குழந்தை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அது வந்து இவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போகுது. அப்போ வந்து சரி நீங்கள் வந்து என் கூட வந்து ஒரு வாரம் ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து பேசிக்கிடுவோம், நீ என் கூட வந்து ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு, ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாரம் அந்த கலிஃபோர்னியா தங்குறாரு. அந்த ஒரு வாரம் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் வந்து கூட வந்து வச்சுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு வாரத்தில் வந்து அந்த ஹீரோயினுக்கு தேவையான விஷயங்கள் எதுனா நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து $4000 வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, சரி $4000 நான் கொடுத்துட்றேன்
அதுபோக உனக்கு வேணுங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நீ என்னெல்லாம் ஆசைப்படுறது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் வந்து பிஸ்னஸ் போயிடுவார், காலை கிளம்பி பிஸ்னஸ்க்கு போயிடுவார். ஹீரோயின் வந்து பெரிய ஹோட்டல் ரூம் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழையான ஒரு விபச்சாரியாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ரூம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டில் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. ஸோ இதாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து போடுறாங்க. இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ட்ரெஸ் ஹோட்டலில் ஒரு கடைக்கு அந்த துணி ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த துணி ஷாப்புக்குள்ளே போனது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப பிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு. அங்கே இருக்க லேடிலாம் வந்து ஒன்னாலாம் இது வாங்க முடியாது, நீங்கள் கடையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஸோ அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த திருப்பி வராங்க. திருப்பி வந்து அந்த ஹோட்டலே வந்து ஒரு மேனேஜரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வருது. இந்த மாதிரி வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் வந்து ரொம்ப சீப்பான ஆள், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், நான் என்னால் அந்த ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசிசம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஏழைகள்லாம் வந்து பெரிய பெரிய கடைக்கெலாம் விட மாட்டாங்க. நம்ம இந்த படம் கூட பார்த்துருக்கோம். இந்த பீட்சா பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது. ஒரு சின்ன பசங்களாம் வந்து அந்த பீட்சா கடைக்கு போனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவங்க உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோயின் வந்து ஒரு துணி ஷாப்புக்குள்ளே வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சு ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுக்கப்புறம் அந்த ஹோட்டல் அவங்க தங்கியிருக்க ஹோட்டலோட மேனேஜர் வந்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க. ஹீரோ உடனே அங்கே போய் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுமாதிரி அந்த ஒரு வாரத்தில் மட்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு டைமண்ட் நெக்லஸ் கூட வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு டைமண்ட் நெக்லஸ்க்கு வந்து கூட வந்து ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறாரு. அது போக ஒரு பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு லக்ஸுரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போகிற இடத்துல சின்னதாக ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து நடக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் டீல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோக்கு இந்த ஹீரோயின் மேலே வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு இதாக இருக்காங்க, ஒரு எந்தவித கவலையும் இல்லாமல் அந்த சைல்டிஷாக இருக்கக்கூடிய பிஹேவியர் வந்து ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதே நேரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்பவே டென்ஷனாக இருக்க டயத்தில் ஹீரோயின் வந்து அந்த ஒரு வாரம் நாளும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஹீரோயின் வந்து என்னதான் வந்து விபச்சாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும். என்னன்னா நான் ஒன்று வந்து என்னென்னாலும் நான் பண்ணுவேன், ஆனால் லிப் கிஸ் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே உன்னோட விருப்பம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிடுவாங்க. அது வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்பவே கேரிங்கான ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு கேரக்டராக வந்து ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோ மேலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கருத்து வேறுபாடு வரும். இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வந்து ஒரு மேனேஜர் வந்து ஒரு லாயர் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த லாயர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்து இவருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் டீலாக வந்து முடிச்சு விடுவாங்க. அவர் எங்களோட ஹீரோட ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் இவர் பண்ணுறாருன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கம்பெனி வந்து ஓடாது. ஸோ லாஸ்ட்டில் இந்த சில கம்பெனியில் வந்து போயிட்டுருக்கோம். அந்த லாஸ்ட்டில் போகிற கம்பெனியை விலைக்கு வாங்கி அதை ரெனுவல் பண்ணி அந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் தான் வந்து ஹீரோ வந்து பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து இதனால வந்து விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கிடையில் வந்து அந்த லாயர்கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, வந்து சாதாரண ஹூக்கர் தான். ஸோ இவர் லாயர் என்ன நினைப்பாங்க, நீ எதுக்கு அந்த பொண்ணு கூட வச்சிருக்க, அந்த பொண்ணு ஸ்பையாக இருந்தால் என்ன பண்ணுவா அப்படி இப்படின்னு வந்து அந்த லாயர் வந்து கேட்பாங்க. உடனே சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஸ்பைலாம் ஒன்றும் கிடையாது, அவள் சாதாரண ஒரு ஹூக்கர் தான் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னு சொன்னதை வந்து ஹீரோயின்கிட்ட போய் அந்த லாயர் வந்து தப்பாக நடந்துக்கிட்ட பார்ப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஹீரோ கிட்ட கோவப்படுவாங்க. ஸோ நான் ஹூக்கருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஹூக்கருங்கிறத வந்து ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க, என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ என்னதான் ஒரு விபச்சாரம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லாயர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து விபச்சாரி தான் சொல்லி அவர்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கிட்ட வந்து ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ஹீரோ வந்து அடித்து அவர் வந்து ஹீரோயின் வந்து காப்பாற்றுவாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டீல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு எடுப்பார். பணம் மட்டும் அலைஞ்ச ஒரு மனுஷன், ஒரு ஹீரோ பணம் தான் முக்கியம்னு நினச்ச அந்த ஹீரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஐடியா வந்து, சரி எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், எவ்வளோ பணம் வந்து கஷ்டப்படணும், 4 பேரை நம்ம வாழ வைப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தரோட பிஸ்னஸ் கிட்ட வந்து நான் ஒரு வயசான ஒருத்தர் காமிப்பாங்க. அவர்கிட்ட நான் இன்வெஸ்டராக மாறிடுறேன், உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வர லாபத்தில் பாதி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் வந்து பேசிடுவாங்க. இந்த டீலிங் வந்து லாயருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும்.
ஸோ என்ன ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். பட் என்ன ஒரு விஷயம் மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில உள்ள அந்த லவ் சீக்வன்ஸ், லவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ஒரு வாரம் முடிஞ்சவன வந்து ஹீரோயின் வந்து அந்த ஹோட்டல் விட்டு போவாங்க. அந்த பிஸ்னஸ் டீல் முடிஞ்ச ஹீரோயின் ஹோட்டல் விட்டு போவாங்க. அப்படி போகும்போது அந்த மேனேஜர் வந்து கூட சொல்லுவார், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து ஒரு கடையில் வந்து வாடகைக்கு வந்து எடுத்திருப்பாரு. அதாவது அந்த டைமண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று. அது வந்து நீங்கள் எவ்வளோ தான் கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் அந்த டைமண்ட் நெக்லஸை வந்து உங்களால் வாங்க முடியாது. ஸோ அது வந்து வாடகைக்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அந்த மேனேஜர் வந்து சொல்வார், நம்மக்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கும் அது வந்து புரிய வரும். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மிஸ் பண்ணுவார். அப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயின் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பிரிட்டி உமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் அங்கங்கே அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து வந்த ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையை வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட் ஒரு காதல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இனம், மொழி, ஜாதி, அப்புறம் பணக்காரன், ஏழை அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதுதான் உண்மையும் கூட. ஸோ காதல் வந்து யாருக்கு யார் மேலே வரும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க, இந்த மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பையன் வந்து பயங்கர வெள்ளையாக இருப்பான், பொண்ணு கருப்பாக இருப்பாங்க. பொண்ணு பயங்கரமாக வெள்ளையாக இருப்பாங்க, இல்லை பையன் கருப்பாக இருப்பாங்க. இல்லை அப்படி இல்லையா, இல்லை பையன் வந்து பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, பொண்ணு ஏழையாக இருப்பாங்க. பொண்ணு பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க, பையன் ஏழையாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பியரன்ஸ் ரீதியாகவும் சரி, ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி பல ரீதியாக வந்து மனுஷங்க வந்து வெவ்வேறு விதமாக பிரிஞ்சிருந்தாலும் அந்த காதலுங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உணர்வுகள் ரீதியாக ஒரு எமோஷனல் ரீதியாக கனெக்ட் ஆகும்போது அது எல்லாத்தையும் வந்து உடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஒரு சாதாரண ஒரு ஏழையான ஒரு விபச்சாரியான ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா விஷயத்தையுமே என்ன சொல்கிறது, லவ்ங்கிறது ஒரு எமோஷனல் கனெக்ட் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.